ஹாய் வெல்கம் டு தமிழ் ஜாப் சேனல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து யார் தான் வாங்க முடியும், அது இது வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இங்கே வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக நான் 2 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே பார்க்காத அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து ஒரு 7.5% வந்து ரிசர்வேஷன் கோட்டா வந்து இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 15% வந்து ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. ஓபிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 27% வந்து ரிசர்வேஷன் கோட்டா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ். ஸோ இந்த கேட்டகரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59.5 கிட்டத்தட்ட ஒரு 60% வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து இருந்துச்சு. மீதி வந்து 50% வந்து அன்ரிசர்வ்டு அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. ஸோ எந்த கம்யூனிட்டி வேணாலும் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது வந்து எந்த கம்யூனிட்டி வேணாலும் அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10% வந்து இங்கே வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து உங்களுக்கு டோட்டலாக 60% உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ மீதி வந்து 40% தான் உங்களுக்கு வந்து ஸோ அன்ரிசர்வ்டு அந்த கேட்டகரியில் வந்து ஸோ யார் வேணாலும் நீங்கள் வந்து ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் அது சம்மந்தமாக வந்து 4442 வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜாப்லேயுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடிய அந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸில் வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ரொம்பவே வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து இந்த இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தப்படலை. ஸோ இன்னுமே அதை பற்றி உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு முடிவு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னுமே வந்து முடிவு எடுக்கலை. ஸோ மேபி வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து இது வந்து வந்திருக்கலாம், நார்த் சைடு வேணால் வந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்பராக இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும் சரி, கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் வரலை, இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே வந்து ஸோ வீடியோட கமெண்ட்ஸில் வந்து அவங்களுமே அந்த மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து முறையாக அமல்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி கேட்டகரியில் வந்திருக்கவங்க வந்து ஸோ தவறுதலாக ஏன் இந்த இடபிள்யூஎஸில் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசியில் வந்து நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரிசர்வேஷன் கோட்டாவில் 27% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ 27 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்லி வந்து அன்ரிசர்வ்டு. ஸோ அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் மட்டும்தான் அவங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஜாப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எஜுகேஷன் சம்மந்தமான எந்த ஒரு சீட்டுமே அவங்க வந்து ஸோ அன்ரிசர்வ்டு இந்த கேட்டகரியில் தான் இவங்க வந்து பண்ண முடியும். ஸோ இதில் ஓபிசி வந்து நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓபிசியில் நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குடும்பத்தோட மொத்த வருமானம் ஆண்டுக்கு வந்து 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்க பட்சத்தில் ஓபிசியில் வந்து இவங்க வந்து நான் கிரீமி லேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் மூலியமாகவோ அல்லது வந்து ஃபார்மிங் மூலியமாகவோ வரக்கூடிய வருமானம் வந்து இதில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் நீங்கள் தொழில் மூலியமாக அல்லது வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேலை பார்த்து அதன் மூலிமா வரக்கூடிய வருமானம் வந்து ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக வந்து இருக்கணும். இதில் வந்து விவசாயம் மற்ற ஃபார்மிங் ஸோ இது சம்மந்தமான வரக்கூடிய வருமானம் வந்து இதில் வந்து அடங்காது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்கன்னா இடபிள்யூஎஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரக்கூடிய இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இடபிள்யூஎஸில் வந்து நிறைய பேர் வந்து ஸோ தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஜாப்பில் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10% கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, அதாவது வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய அப்பர் கேஸ்ட் அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அப்பர் கேஸ்ட் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய அந்த அப்பர் கேஸ்ட் அந்த மக்களுக்கு மட்டும்தான் இந்த 10% கோட்டா வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு வந்து 10% உங்களுக்கு வந்து ஸோ இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10% வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்பர் கேஸ்ட்டுக்கு வந்து ஒதுக்கினதுனால இப்போ வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி வந்து ஒரு 40% தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10% ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமங் த அப்பர் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து
50% வந்து ரிசர்வேஷன் கோட்டா வந்து எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசிக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருந்துச்சு. அதோட சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10% கோட்டா வந்து இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரி மக்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக உங்களுக்கு வந்து 60% வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டா ஃபுல்லாக வந்துடும். மீதி இருக்க 40% தான் உங்களுக்கு வந்து ஸோ அன்ரிசர்வ்டு அந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணும்போது சரி, அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஏதாவது படிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சீட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் ஸோ இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் முறையாக வந்து அவங்க வந்து அமல்படுத்தலை. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை யாராவது இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ அதை பற்றின டீட்டெயிலை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தமிழ் ஜாப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.